ஏஐ அண்ட் டெக்னாலஜி யாரெல்லாம் பயமுத்தினுக்குதுன்னா எல்லாரையும் பயமுத்தினுக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பெரிய தலைகட்டே பயமுத்திக்குது. அவர் வந்து அட்வைஸ் எல்லாம் போட்டிருக்காரு, இந்த மாதிரி டெக்னாலஜியை நம்பி பாழா போயிடக்கூடாது அப்படின்னு. யார் அவர்? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். யாருக்கு அட்வைஸ் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத்தியார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஏஐ, அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏதாவது ஒரு டவுட்டுனா ஜெமினி கம்மான் சொல்ல அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட போய் கேள்வி கேட்டு அதை சொல்கிற பதிலும் முழுசாக நம்புகிற நிறைய பேர் இருக்காங்க. அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது 100% கரெக்டாக அப்படின்னு நம்ம ஒரு தகவல் கிடச்சிதுன்னா அது கரெக்டான தகவலான்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடிலாம் சரி பார்ப்போம். அந்த சரிபார்க்கும் ஒரு எண்ணத்துக்கு கூட இப்போ போகிறதில்ல. அது சொல்லிருச்சுன்னா அது 100% கரெக்டாக இருக்கும்னு நம்புகிற கூட்டமும் இருக்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜியை ரொம்ப நம்ம வந்து சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். யாருக்குன்னா நமக்குமே தான். நம்ம இப்போ வயசான நம்மளே சில விஷயங்களுக்கு ஏன் நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும் ஆன்லைனில் அப்படின்னா அதுக்கு வந்து ஏஐ கிட்ட இதை சொன்னால் அது ப்ராம்ப்ட் பண்ணால் அது கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போயிட்டோம். நம்மளுடைய அறிவை வந்து பயன்படுத்துறதை கம்மி பண்ணிட்டோம். நம்ம அது வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, பட் நம்மளுடைய சிந்தனையை அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது நமக்கே எப்படி இருக்கும்போது மாணவர்கள்கிட்ட இந்த டெக்னாலஜி போய் சேரும்போது படிக்கிறதுக்கே அந்த டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கேயே அவங்களுடைய சிந்தனை சிதைக்கப்படுது. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. எது கேட்டாலும் நம்ம ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாணவர்கள் மனதில் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்திருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மாணவர்களுக்கு சரியானதை அடையாளம் காட்டணும். எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம், ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்து விடக்கூடாது. தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும். அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை கடந்து இலக்கியங்களை, பொது அறிவு தகவல்களை, சமூக ஒழுக்கத்தை, சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை, காலநிலை மாற்றம் குறித்த தெளிவை, மாற்று எரிசக்திகளின் தேவையை, அதை பற்றியெல்லாம் நீங்க உரையாடி புரிய வைக்கணும். என்னடா நம்ம டீச்சர் போர் அடிக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. மாணவர்கள் கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டா பழகணும். யூடியூப்ல சில ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் பற்றியெல்லாம் கிரியேட்டிவா சொல்லித்தர பல வீடியோக்கள் வருது. அந்த மாதிரி நீங்களும் புது புது முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுடைய முயற்சி ஒரு மாணவ மாணவியுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண முயற்சிக்கணும். அவங்க தலைமுறையை ஏற்ற பெற செய்யலாம். இதுக்கெல்லாம் காரணம் எங்க சயின்ஸ் சார், மேத்ஸ் டீச்சர், பிடி சார்னு அவங்க சொல்றதுதான் உங்களுக்கான பெரிய அவார்ட். இன்னைக்கு நீங்க விதைக்க போற நல்ல விதைதான் நாளைக்கு நம்ம சமூகத்துல முளைக்க போகுது.